ஒரு கல்லை கடவுளாக மாற்றத் தெரிந்த மனிதனுக்கு தன்னை மனிதனாக மறந்துவிட்டான் என கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி விமர்சகர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். மதுரை உலக தமிழ் சங்கத்தில் தமிழ் முழக்கம், மேடை பேச்சு, ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி பன்னாட்டு பயிலரங்கம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர். விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளி வளாகங்களில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், பள்ளிகளில் மின்கசிவுகள் ஏதும் உள்ளதா என ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும், மழைக்காலங்களில் விடுமுறை அளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கரூர் துயர சம்பவத்தில் தான் அழுத வீடியோ காட்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்ததை சுட்டிக்காட்டி, உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து சமமான பேச்சுகள் அமைந்திட வேண்டும். உணர்ச்சிகள் அதிகமாகி அறிவு குன்றியிருந்தால் விலங்குகளுக்கு சமமானது. முதலில் நாம் மனிதர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்லை கடவுளாக மாற்றத் தெரிந்த மனிதனுக்கு தன்னை மனிதனாக மறந்துவிட்டான் என பதிலளித்துள்ளார்.